ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீந்து போன கிச்சடி இல்லை உப்புமாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஈவினிங்கில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக மாற்றலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு இது நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு உப்புமாவுக்கு வந்து நான் வந்து 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு அண்ட் ஹாஃப் குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய், இது இந்த மாதிரி நல்லா திருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கலனா கூட பரவாயில்ல. ஆல்ரெடி செஞ்ச உப்புமாவில் வந்து உப்பு இருக்கும். ஸோ நம்ம இப்போ போட்டிருக்க மிக்ஸ்சருக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ ஸ்மாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம பொட்டேட்டோலையும் குக்கும்பர்லையும் கொஞ்சோண்டு தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சமாக தெரித்து இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீந்து போன ஃபுட்ஸை முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கே எப்படின்னா சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்ருங்க. மறுநாள் வச்சு சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வரதான் நல்லா பார்த்துக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்த இந்த பால்ஸை வந்து நல்லா ஒரு பெரிய அடை வர மாதிரி இந்த மாதிரி தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நம்ம இதிலே வந்து கொஞ்சம் தண்ணியாக பண்ணி நீங்கள் வந்து பனியார சட்டியில் வந்து நிறைய எண்ணெய் விட்டு மேலே கிறிஸ்பி லேயராக வர வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ், ஹேக் வீடியோஸ் என் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.